அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமென். இந்த நாளிலே நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனத்தை வாசித்து ஒரு சிறிய ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3:16. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்து எங்கள் நல்ல பிதாவே, இந்த 5ஆம் நாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். வாஞ்சியோடு தாகத்தோடு வந்திருக்கிற ஆண்டவர், இந்த வசனத்தை கேட்கிற முது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகள் விலகட்டும், இயற்கை அனுகூலமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து போயிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆறுகளை திறக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த எரிகோ கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனம் முன்பாக போவதற்கு தடையாக இருந்த இந்த யோர்தான் நதியை ஆண்டவர் ஆறை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இயற்கை கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, பொருளாதார இந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் இயற்கையும் கூட சில நேரங்களில் தடையாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். யோர்தான் நதி கரைபுரண்டு ஓடினதாம். கவனிங்க, இது விசேஷமான ஒரு அற்புதம். இது யோசுவாவின் தலைமைத்துவத்திலே 20 லட்சத்திற்கும் மேலான இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது கானான் தேசத்திலே காலடி எடுத்து வைக்க போகிறார்கள். கர்த்தர் கொடுக்க போகிற அந்த சுதந்திரமாகிய தேசத்தின் முதல் விசையாக அவர்கள் உள்ளே போக போகிறாங்க. ஆக உள்ளே போவதற்கு முன்பாக காணப்பட்ட கடைசி தடை என்று சொல்லலாம், அல்லது யோசுவாவின் தலைமைத்துவத்திலே நடந்த முதல் அற்புதம் என்றும் சொல்லலாம். அல்லேலூயா. கடைசி தடை இதுதான். இதுக்கப்புறம் அவங்க கானான் தேசத்தில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல் யுத்தம் எதுதான்? கானான் தேசத்தில் காணப்பட்ட முதல் யுத்தம் அந்த எரிகோ கோட்டை. அது ஒரு பெரிய தடையாக இருந்தது. கவனிங்க, இப்போ இந்த யோர்தான் ஆறு ஒரு விசேஷமானது. ஸ்தோத்திரம். இந்த இயற்கை இஸ்ரவேல் ஜனங்களின் பிரயாணத்திற்கு தடையாக இருந்தது. ஆண்டவர் பார்க்கிறார், ஏன் ஜனத்தின் பிரயாணத்திற்கு, கானான் பிரயாணத்திற்கு தடையாயிருக்கிற இந்த ஆற்றை நான் திறந்து கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இயற்கையை அனுகூலமாக நமக்காக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கடக்கக்கூடாத சில தடை இருக்கலாம். இதெல்லாம் கடக்க முடியுமா? இதெல்லாம் எப்படி நான் ஓவர் கம் பண்ணுவேன்? இது எப்படி நான் கடந்து அக்கறை செல்லுவேன்? இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி சுதந்திரிப்பேன் என்று சொல்லி பல கேள்வியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். பொதுவாக இந்த யோர்தானை குறித்து நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். யோர்தான் கிட்டத்தட்ட 360 கிலோமீட்டர் நீளமுடைய ஒரு பெரிய நதி. இது இப்போ நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் யோர்தான் கரைபுரண்டு ஓடினதாம். ஆக்சுவலாக சாதாரணமாக இந்த யோர்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதாரண ஒரு தெளிந்த நீரோடையை போல எளிதாக கடக்கக்கூடியதாய் காணப்படும். ஆனால் ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எர்மோன் மலையில் இருக்கிற பனி உருகும். அந்த தண்ணீர் இந்த யோர்தான் நதியோடு சேர்ந்து விடும். மட்டுமல்ல, பின்மாரி மழை ஏப்ரல் காலத்தில் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே காணப்படும். பின்மாரி மழையின் நீரும் எர்மோன் மலையில் காணப்படுகிற அந்த பனிக்கட்டியும் உருகி
ரெண்டு நீரும் சேரும்போது சாதாரண தெளிந்த நீரோடையாய் ஓடிக்கொண்டிருந்த யோர்தான் இப்பொழுது கரை புரண்டு ஓட ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் அது நீளம் உடையதாய் காணப்படும். சாதாரணமான நேரங்களிலே ஓடுகிற யோர்தான் விட இந்த ஏப்ரல் மாதம் ஓடுகிற யோர்தான் நதியின் அந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா கரை புரண்டு இருக்கும். 50 விசை கூட இருக்குமா. ஒரு சாதாரண நதி எங்கே இருக்கு, 50 மடங்கு ஒரு நதி பெரிதாகுது என்றால் ஸ்தோத்திரம், அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பாரு. சாதாரண ஒரு நீரோடை திடீரென்று 50 தடவை அது மடங்கு பெரிதாகிறது. 150 அடி ஆழம் வந்துடுமா. 150 அந்த ஃபீட் ஆழம். அப்போ இதை எப்படி கடக்க முடியும்? எங்கே போட்டிருக்கு பாஸ்டர் அப்படின்னா, இதே அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் சொன்னதின் அந்த விளக்கத்தின் ரத்தின சுருக்கமாக அங்கே ஒரே வார்த்தையிலே பக்தர் எழுதி வச்சிரு. வாசிக்க கேட்போம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே போதும். ஆக அறுப்பு காலம், ஹார்வெஸ்ட் டைம் ஏப்ரல் மாதத்திலே கரை புரண்டு ஓடும். இதே அந்த நதியை தான் சற்று நாட்களுக்கு முன்பாக ரொம்ப எளிதாக கடந்தார்கள். இந்த ராகாபின் வீட்டை வேவு பார்த்த 2 ஸ்பை உளவாளிகள். 2 அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முந்தின அதிகாரத்தில் தான் ரொம்ப எளிதாக கடந்திருக்கிறாங்க பாருங்களேன். 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து. போன அதிகாரத்துல தான், முந்தின அதிகாரம் அதுக்கு எவ்வளோ கேப்பு. ஒரு சில நாட்களுக்குள்ள திடீரென்று யோர்தான் கரை புரண்டு ஓட ஆரம்பிக்கிறது. அப்போ நமக்கு ஒரு மனசில் ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் பாஸ்டர் இந்த ஆறை தடுத்து நிறுத்தணும்? அப்படி நீரோடையாக ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனம் கடந்து போயிருக்கலாமே. இப்படி கரை புரண்டு ஓடும் போதா இப்படி கடந்து போகணும்? ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறார்? நம்ம இருதயத்தில் பல கேள்வி. இந்த காரியம் எளிதாக இருக்கும்போது நம்ம இதை முடிச்சிருக்கலாமே. இப்போ முயற்சி எடுக்கிறோம், ரொம்ப டஃப் டைமாக இருக்குது, ரொம்ப கடினமான வேலையில் இந்த முயற்சி நான் எடுத்து தான் ஆகணுமா? என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தடையாக இருக்குது இந்த காரியம். இது சோத்திரம் போன மாதம் ரொம்ப எளிதாக இருந்தது என்று சில காரியங்களை குறித்து நீங்கள் மனதிலே கவலையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் என்று நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் கடினமான பாதையில் தான் நம்மை நடத்துவார். ஏன் அப்படின்னா, உனக்கு கடினமாக இருக்கலாம், சோத்திரம் எனக்கு எதுவுமே கடினமானது இல்லை. அல்லேலூயா, ஆமென். என்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்பதை தேவஜனம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களால் முடியாதான், மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, ஆமென். இதை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை குறித்து அந்த அறிவு இருக்கணும். எத்தனை கடினமான அனுபவங்கள் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வேலை இந்த பிரச்சனை எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் இதை மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். ஓ, ஆறுகள் எவ்வளோ புரண்டு ஓடட்டும், ஆறுகளை தடுத்து நிறுத்தி அதை திறந்து கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கரங்களை தட்டி, கடினமானது உமக்கு, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. பாடலாமா? ஏசப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. முடியாதது எதுவும் இல்லை. நல்ல விசுவாசத்தோடு கூடுமே, எல்லாம் கூடுமே. ஆமென், ஆமென், ஆமென்.
நினைப்போம், சே போன வருஷம் ட்ரை பண்ணியிருந்தா அந்த 4 சென்ட்டை வாங்கியிருக்கலாமே, இப்போ விலையெல்லாம் கூடி போச்சு, எப்படி வாங்குறது? கடினமானது ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. போன சாப்டர்ல தான் எளிதாக கடந்திருக்கிறாங்க. இந்த 3ஆம் அதிகாரத்தில் கரை புரண்டு ஓடுகிறது. இது எப்படி முடியும்? பயப்படாதீங்க, சோதர் நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு நினைச்சா தாமதமானாலும் சிறந்ததை கொடுப்பார். எத்தனை லட்சங்கள் கோடிகள் ஆகட்டும், இது அவருடைய ஊழியம் அல்லவா, அவருடைய தந்த தரிசனம் அல்லவா. அல்லேலூயா. அப்படி உங்க இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கணும். இந்த குடும்பம் அவர் கொடுத்தது, இந்த வீடு, என் பிள்ளைகள், தொழில் அவர் கொடுத்தது. எத்தனை கடினமான சூழல் வரட்டும், நான் பயப்படவே மாட்டேன். சோத்திரம், இது என்னால முடியாது தான், ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இது ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? பெரிய ஒரு கடினமான சவால் நிறைந்த சேலஞ்ச் உள்ள வாழ்க்கையில் இருக்கலாம், பயப்படாதீங்க, எளிதாக நீங்கள் கடப்பீர்கள். ஆமென். ஆறுகள் உங்களுக்கு வழி திறக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த தடை கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு ஒரு பெருந்தடையாக இருந்தது இயற்கை. நமது வாழ்க்கையில் இயற்கை கூட சில நேரத்தில் தடை கொண்டு வரும். கவனிங்க, பரம கானானாகிய பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு இந்த யோர்தான் தடையாக இருந்தது பக்தன் எலியாவுக்கு. அப்படிதானே? இன்று உன்னுடைய எஜமானை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருகிறது. அப்போ அவரை தொடர்ந்தே செல்கிறான் எலிசா. கடைசியாக பரம கானானாகிய அந்த சுழல் காற்றிலே பக்தன் எலியாவை எடுத்துக்கொள்ளுகிற நேரத்தில் இதே யோர்தான் தடையாயிருந்தது. பார்க்கிறார், என்னுடைய பரலோக ஜீவியத்திற்கு நீ தடையா இருக்கிறியா என்று சொல்லி சால்வியை முறுக்கி பிடித்து சோத்திரம் ஒரு அடி அடிக்கிறார். பாருங்க, யோர்தான் 2ஆக பிரிந்தது. அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை முன்னேறி போக விடாதபடி சில தடை இருக்கலாம். விசுவாசத்தை கையிலிடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கையிலிடுங்கள், நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. யோர்தான் எலியாவுக்கும் தடையா இருந்திருக்கு பாருங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த அற்புதம் எப்போ நடந்தது? இந்த அற்புதத்தின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் மிராக்கிள் அப்படின்னா, திஸ் இஸ் வண்டர்ஃபுல்ங்க. வேணும்னு ஆண்டவர் சில நேரத்தில் கடினமான பாதையில் நம்ம அழைத்து செல்வார். சில நேரத்தில் நம்மளை சுத்த விட்டுருவார். சீக்கிரம் கிடைக்க வேண்டியது தாமதமாயிட்டே இருக்கும். பயப்படாதீங்க, எல்லாம் அவருடைய நன்மைக்காகவே. ஆமென். நமது வாழ்க்கையில் பல பர்பஸ் வச்சிருக்கிறார். நமக்காக மட்டும் இந்த பூமி இயங்கலைங்க. அகில உலகமும் யோசிச்சு பாருங்க, எத்தனை இயற்கை இருக்கிறது, மிருகங்கள் இருக்கிறது. சோத்திரம், எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா உலகமே இருள மூழ்கின மாதிரி நினைச்சிடுறோம். எத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் போஷிக்க வேண்டாமா? அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் உடுத்து வைக்க வேண்டாமா? நல்ல பிராட் மைண்டாக இருக்கணும். சோத்திரம், இந்த காலை வேளையில் ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை சுற்ற விடுவார், சில நேரங்களில் கடினமான பாதையில் நடத்துவார். இதெல்லாம் நம்முடைய ஞானத்திற்கு புரிந்து கொள்ளவே முடியாது. ஆமென். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 13, 17, 18 வாசிக்கலாம். இந்த எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனம் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது சோத்திரம் ஆண்டவர் அவர்களை சுற்றி விட்டாராம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 13, 17. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் ஷார்ட்கட் இருக்கு. ஒரு சோத்திரம், ஒரு குறுகின சீக்கிரம் எளிதாய் சுதந்திரிக்கிற ஒரு ஜேர்னி இருக்கிறது. வித்தின் 11 டேஸ்ங்க, 40 வருஷம் கிடையாது, 11 டேஸ்ல சீக்கிரம் கானான் தேசத்துல போயிடலாம். ஆனாலும் வாசிக்கலாம், தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா.
சுத்த விட்டுருவார். அதுக்காக நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு நிறைய காரணம் இருக்குங்க. இந்த யோர்தானை கில்காலிலிருந்து கடந்தால் வெறும் 100 அடி அகலம்தான், 1/2 கிலோமீட்டர் கிடையாது. அகலம் எவ்வளவு? வெறும் 100 அடி தான். ஆனால் ஆண்டவர் கில்காலிலிருந்து கடப்பதை தடுத்து நிறுத்தி சித்தீமிலிருந்து கடக்க வைக்கிறார். இப்ப வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 3:1. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். அல்லேலூயா. சித்தீமுக்கும் இந்த யோர்தானுக்கும் 8 மைல் தூரத்தில் 20 லட்சம் ஜனம் வந்து அப்படியே அமர்றாங்க. தங்கினார்கள். தங்கி 3 நாட்கள் வெயிட் பண்றாங்க. 2ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 3 நாள் சென்ற பின்பு அதிபதி பாளையம். ஏன் உடனே நடக்கல? ஒரே நாள்ல நடத்திருக்கலாமா? இந்த அற்புதம் ஆண்டவர் தான் செய்ய போகிறார். இம்மீடியட்டா செஞ்சிருக்கலாம். ஆனா தேவ ஜனம் 3 நாள் வெயிட் பண்ண வைக்கிறார். சில காரியம் உடனே முடியலாம், ஆண்டவர் நினைச்சா முடியுங்க, ஆனா செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா அந்த அற்புதத்தின் மகிமை நமக்கு தெரியாமல் போய்விடும். அல்லேலூயா. இவ்வளவுதானா அப்படின்னு, இதுக்கு போயா இவ்வளவு ஜெபம் பண்ணணும்? கவனிங்க, இந்த காலை வெளியில கடினமான பாதையில் தேவன் நம்மை நடத்துவார், அற்புதத்தை தாமதம் பண்ணுவார். எல்லாம் அவருடைய சித்தம். அல்லேலூயா. ஆமே. இந்த 3 நாள் காத்திருப்பின் நாட்கள். இந்த காத்திருப்பின் நாட்களில் தேவ ஜனம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுக்கடுக்காக இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சோத்திரம். மிக ஆழமான சத்தியங்கள் இந்த யோர்தான் நதியை சோத்திரம் கடப்பதில் இருக்கிறது. கவனிங்க, 3 நாட்கள் காத்திருப்பு. உடனே ஆண்டவர் செய்யலை. ஏன் அப்படின்னா என் ஜனம் அறியணும், இந்த தடை எவ்வளோ பெரிதென்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். இது 2வது என்ன அப்படின்னா, இந்த தடையை தாண்ட என்னுடைய சொந்த ஞானம் ஒன்றுக்கும் உதவாதோன்னு தேவ ஜனம் வாயை திறந்து சொல்லணும். அல்லேலூயா. இது என்னால முடியாது, கர்த்தர் உதவி செய்தால் ஒழிய இந்த காரியத்தை நான் தாண்டி முன்னேறி போக முடியாது என்று அவர்கள் இருதயத்தில் நினைக்கணும், வாயில சொல்லணும். அல்லேலூயா. மட்டுமல்ல, இதற்கு தேவ ஒத்தாசை எனக்கு வேண்டும். இந்த தடையை தாண்டணும்னா கர்த்தர் தான் உதவி செய்யணுமே ஒழிய மனிதன் உதவி செய்யவே முடியாது என்று சொல்லி தேவ ஜனம் அறிய வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த தடையை எப்படி தாண்ட ஆண்டவர் விரும்புகிறார் என்கிற ஆண்டவருடைய நடத்திப்பை நாம் அறிய வேண்டும். இந்த நடத்திப்புங்கிற வார்த்தை இப்பெல்லாம் பயன்படுத்துகிறதே இல்லை. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி பழைய பரிசுத்தவான்களை கவனித்து பாருங்க. நடத்திப்புன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அப்படிதான் நான் செய்வேன் அப்படிம்பாங்க. எல்லா பிளான் பண்ணுவாங்க. அதுக்காக பிளான் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எல்லா பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி கை வச்சு அது மேலே ஆண்டவரை நீர் எப்படி நடத்துகிறீரோ அப்படியே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் நடத்திப்புங்கிறது யூஸ் பண்ணுறதே இல்லை. 3 days எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் எங்களை எப்படி நடத்துவார் என்பதை நாங்கள் அறிய நாங்கள் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இப்போ 3 நாள் காத்திருக்கிறாங்க. நமக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, வெயிட் பண்ண தான் முடியாது. சரி, வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்கிறோம்? அது ரொம்ப முக்கியங்க. காத்திருப்பின் நாட்களில் நம்ம அடங்கி இருக்கிறோமா? அதுவும் செய்ய மாட்டோம். காத்திருப்பின் நாட்களில் தேவஜனம் என்ன செய்யணும்? 3 குறிப்புகள். முதலாவது என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தேவஜனம் காத்திருப்பின் நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம்.
ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். இப்போ 7 மைல் இருக்கு டிஸ்டன்ஸ், சித்திம்ல இருக்கிறாங்க. இந்த 7 மைல்ல கொஞ்சம் டிராவல் பண்ணணும். பார்த்தீங்களா, இவங்க முந்திரக்கூடாது. யாரை தான் ஃபர்ஸ்ட் விடணும்? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர்கள் முன்னே செல்ல செல்ல அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். அநேக அர்த்தம் இருக்குது. 3 மணி நேரம் பேசலாம், டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் உடன்படிக்கை பெட்டி என்ன சொல்லுகிறது? இதை தான் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த காத்திருப்பின் நாட்களில் யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்காதீங்க. தேவ செய்தியை கவனிங்கள். பலிபீடத்திலிருந்து என்ன வருகிறது அதை கவனிங்கள், அதை செயல்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, ஆமென். 2வது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு நடத்திப்பு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமா சொல்ல முடியும். கர்த்தருடைய வார்த்தை என்னை எப்படி நடத்துகிறதோ அப்படியே என்னுடைய குடும்பம், தொழில் நடத்துவேன் ஆண்டவரே என்று யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ, உங்களை நீங்கள் அறிந்திராத புதிய வழிகளை கர்த்தர் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி இந்த 5ஆம் நாளில் வந்திருக்கிற உனக்கு ஒரு புதிய பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகனே, மகளே, நீ சோர்ந்து போகாதே. ஒருவரும் நடந்திராத யோர்தான் நதி கரை புரண்டு ஓடினாலும் அதை தடுத்து நிறுத்தி வெட்டாந்தரையாய் மாற்றி ஒருவரும் கால் வைத்திராத இடத்தை உனக்கு நடந்து போக பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். இந்த 3 நாட்கள் தேவை. காத்திருப்பின் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருகிறது, கர்த்தருடைய நடத்திப்பு எனக்கு எப்படி வருகிறது என்பதை கவனித்து செயல்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம் உடன்படிக்கை பெட்டி நம்ம ஃபாலோ பண்ணணும். 2வது சோத்திரம் மிக முக்கியமானது. யோசுவா தலைவன் அல்லவா, அவன் எழும்பி ஜனங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறான். வாசிக்க கேட்போம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அற்புதம் பெற வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. காத்திருப்பின் நாட்களில் முதல் குறிப்பு ஸ்தோத்திரம், அவனுடைய உடன்படிக்கையை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணணும். வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம், தேவ ஊழியர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன, அதை கவனித்து நடத்திப்போடு நடந்தீர்கள் என்றால் உங்களை யாரும் நடந்திராத பாதையிலே நடத்துவார். ஆமென். 2வது குறிப்பு, காத்திருப்பின் நாட்களில் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். sanctify yourself. நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். லேவியராகமம் 11:45, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 4:3, 1 தெசலோனிக்கேயர் 4:7, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள், அதே வார்த்தை வருது பாரு. நான் பரிசுத்தர், பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7:11, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். காத்திருப்பின் நாட்களை என்ன பண்றோம்? அதை இன்னைக்கு அநேகர் மிஸ் பண்ணிடுறாங்க. வெயிட் பண்றாங்க, ஆனா வெயிட் பண்ற நேரத்தில் அவசரப்படுறாங்க. வெயிட் பண்ற நேரத்தில் நாம் நம்மை உய்த்து ஆராய்ந்து தேவனை எங்க துக்கப்படுத்திருக்கிறேன், இன்னும் நம்மை பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. காத்திருப்பின் நாட்களில் உடன்படிக்கையை பற்றிய ஃபாலோ பண்ணுங்க. 2வது பரிசுத்தமாகுதல் மிகவும் அவசியம். அல்லேலூயா. பரிசுத்தமாகுதல் வேறு பிரிக்கப்படுதல், வித்தியாசமாயிருதல். உலகத்தான போல வாழக்கூடாது, உலகத்தான போல நடை, உடை, பேச்சு, சோத்திரம், ஆடம்பர் எது இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நான் வேறு பிரிக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லி
தன்னை பரிசுத்தமாகுவதில் காத்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், காத்திருப்பின் நாட்களிலே வாசிக்க கேட்போம். ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். ஜனங்களுக்கு முன்னே ஆசாரியன் உடன்படிக்கையை பற்றி எடுத்துக்கொண்டு அவன் போக வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உடன்படிக்கையை பற்றிய ஃபாலோ பண்ணணுங்க. இந்த அற்புதத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஏன் உடன்படிக்கையை பற்றி தூக்க சொல்றார் ஆண்டவர் என்றால், உடன்படிக்கை பட்டியின் அந்த மூடி இருக்கு பாருங்க, கிருபாசனம்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலே 2 ரெக்கைகளை இப்படி விரித்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம், அந்த கேருபீன்கள் நடுவிலே கர்த்தர் வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ அது எதை குறிக்கிறதுனா, தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவ பிரசனம் இல்லாமல், தேவனுடைய நடத்திப்பு இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நம்ம எதையுமே முயற்சி எடுக்கக்கூடாது. ஆமென். அது மட்டுமல்ல, இதை ஃபாலோ பண்ணணும், நம்ம பின்தொடர வேண்டும். கவனிங்க ஸ்தோத்திரம். இந்த லேவியர்கள் தான் இதை சுமப்பார்கள். ஆசாரியர்கள், லேவியர்கள். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த அற்புதத்தின் நோக்கம் என்னவென்றால், வாசிக்க கேட்போம். 13. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். அல்லேலூயா. தேவ ஜனத்திற்கு ஒரு ஃபெய்த் வாக் வேணும், விசுவாச நடக்கை. இது எப்படி ஆகும்? கரை புரண்டு 50 மடங்கு ஓடுகிற இந்த ஆற்றை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி வரக்கூடாது. ஆண்டவர் ஒன்றை சொல்லிவிட்டால் அப்படியே கீழ்ப்படிந்து விட வேண்டும். அல்லேலூயா. கேள்வி, இது நடக்குமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு கேள்வி கேட்காமல், ஓ விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அல்லேலூயா. அவர்களே அற்புதங்களை பெறுவார்கள். ஆமென். அப்போ என்னன்னா, இது விசுவாச நடக்கையை குறிக்கிறது. அதுவும் யார் முன்னாடி நடக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், லேவியர்கள் முன்பாக நடக்கணும். லேவியர்கள் உள்ளங்கால் எங்க படணும்? யோர்தானில் பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல ஆசாரியனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆசாரியன் 10 குஷ்டரோகி வர்றாங்க, ஆண்டவரே எங்களை சொஸ்தமாக்கும்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் முதலாவது ஆசாரியனுக்கு சென்று உங்கள் காண்பியுங்கள். ஆலயத்துக்கு போங்க, ஆசாரியனை காண்பிங்கிறார். இவங்க நினச்சிருப்பாங்க கையை தொட்டு இவரை சுகமாக்க வரணும் அப்படின்னு. ஆண்டவர் செய்யவே இல்லை. ஆண்டவர் பிரமாணத்தை மாற்றவே மாட்டார் பாருங்க. ஆசாரியர்களுக்கு, போதகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நீ அங்கே போய் அவங்கள போய் காண்பிங்கிறார். கீழ்ப்படிஞ்சனால 10 பேருக்கும் பரிபூர்ண சுகம். அல்லேலூயா. ஆமென். ஆசாரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அவங்களுடைய உள்ளங்கால் படணுங்க. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஆசாரியர்களை கனம் பண்ணுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அற்புதத்துல என்னெல்லாம் அடங்கியிருக்கு பாருங்க. இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடலைன்னா இந்த சத்தியம் நமக்கு தெரியுமா? பரிசுத்தமாகுதல் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டுடைய உடன்படிக்கையை பற்றிய ஃபாலோ பண்ணுன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தை மையமாக வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கணும்னு தெரியுமா? தெரியாது. ஆசாரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? தெரியாது. ஸ்தோத்திரம். ஒரு இந்த கடினமான பாதைகளில் கர்த்தர் ஸ்தோத்திரம் அநேக பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. விசுவாச நடக்கை ரொம்ப முக்கியம். இனியும் உங்களுக்கு போர் இருக்கு, யுத்தம் இருக்கு. இந்த ஸ்தோத்திரம் யோர்தானையே நீங்க வியப்பாய் பார்த்தீர்கள் என்றால், இன்னும் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ள போகும்போது இன்னும் அநேக யுத்தங்கள் உண்டு, ஸ்தோத்திரம், போர் உண்டு. இவைகளெல்லாம் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தை தேவன் வர்த்திப்பதற்காக. அல்லேலூயா. டெஸ்டிங் இல்லாமல் ப்ரொமோஷன் இல்லைங்க.
நம்ம வாழ்க்கையில் விசுவாச சோதனைகள் வரும். இதை கடப்போமா முடியாதா? நம்முடைய பலத்தினால் முடியாது, கர்த்தருடைய பலத்தினால முடியும். அல்லேலூயா. யோசுவாவுடைய முதல் அற்புதம் அல்லவா? யோசுவாவுடைய லீடர்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் மிராக்கிள்னு பார்த்தீங்கன்னா கிராசிங் தி ஜோர்டான், யோர்தானை கடப்பது தான் முதல் அற்புதம். அப்போ எதை மையமாக வைத்து ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, யோசுவா 1:8 ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை மையமாக வைத்தே ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. பல கோணங்களில் தியானிச்சா ஒரு தடைக்கு இத்தனை காரணங்கள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியங்க. நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறோம் நமக்கு மட்டும் தடைன்னு சொல்லி. ஒரு தடையை பயன்படுத்தி ஆண்டவர் பக்தன் யோசுவாவின் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஓ, தேவ ஜனங்களுக்கு விசுவாசத்தை தூண்டுகிறார். ஓ, தேவ ஜனம் தேவ பிரசனத்தின் மையத்தில் தான் வாழணும். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சோத்திரம். தேவனுடைய ஆசாரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு விசுவாச நடையா இருக்கணும். சூழ்நிலையை பார்க்க கூடாது. கர்த்தரே பார்த்து முன் போகும்போது இயற்கை உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். ஆற்றை திறக்கிற தேவன் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கடினமான பாதை என்று சொல்லாது, இதை கடத்த கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. ஒரு தடைக்கு எவ்வளோ காரணம் இருக்கு பார். ஆமே. உங்க வாழ்க்கையில் எவ்வளவோ தடை இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. பல காரணங்களோடு கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த வியாதி எனக்கு இருக்கிறதேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பயப்படாதீங்க. நீங்கள் கர்த்தரை நம்பி வாழ வேண்டும். கர்த்தர் பேரில் உங்களுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். கவனிங்க, யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? வாசிங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். எப்போ? இந்த உடன்படிக்கையை பெட்டியை இரவும் பகலும், நியாயப்பிரமாணத்தை உன் மனதளவிலே நீ நிறைவேற்றிட்டப்பா யோசுவா. உன் வார்த்தையிலே நிறைவேற்றிட்ட. இப்போ செயல் வடியிலே காண்பிக்க வேண்டும் என்றால் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர்கள் முன்பாக செல்ல வேண்டும். நீ முன்னால போகக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது, நியாய பிரமாணத்தை குறிக்கிறது. இந்த நியாய பிரமாணத்தை உன்னுடைய அழைப்பு நான் கொடுக்கும் போது, யோசுவாவை சோத்திரம் பக்தன் மோசே மரித்த பின்பு அழைத்த போது இந்த நியாய பிரமாணத்தை மையமாக வைத்தே நீ வாழ வேண்டும். இதை இரவும் பகலும் நீ தியானித்தால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்குரைத்த தேவன். அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் 7706 வாக்குத்தத்தம் இருக்குங்க. 7706. புதிய ஏற்பாட்டில் 1104. 1104 ரெண்டையும் கூட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8810 வாக்குத்தத்தங்கள் இந்த வேதாகமத்தில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. யோசுவா 1:8 ஆண்டவர் அப்படியே பிராக்டிஸ்க்கு கொண்டு வராரு பாரு. இவ்வளோ நாள் நீ படித்த யோசுவா, நான் சொன்ன மாதிரி இரவு பகல் தியானம் பண்ணியிருக்கிற நியாயப்பிரமாணத்தை, அது மனதளவிலே வார்த்தை அளவிலே, இப்போ செயல் வடிவிலே அதை நான் உனக்கு பிராக்டிக்கலா இட் இஸ் ப்ரூவ்னு சொல்லி அதை ஆண்டவர் நிரூபணம் செய்வதற்காக இந்த யோர்தான் நதியை கரை புரண்டு ஓட பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க பார். இந்த தடையை வைத்து ஆண்டவர் அநேக படிப்பினைகள் ஆராய்ச்சி பண்ண அப்படி ஆண்டவர் குறிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. சோத்திரம். ஆக செயல் வடிவிலே கொண்டு வரணும். ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாது. நம்முடைய வாழ்க்கையில பிரயோகப்படுத்தி பாருங்க, இது அப்படியே பலிக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரையே நம்பி வாழணும். அல்லேலூயா. நம்ம படிப்போம், நம்முடைய ஞானமும் அனுபவமும் இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கலாம், நல்ல படித்த ஒரு சர்க்கிள் இருக்கலாம், நிறைய ஆள் பலம் பொருள் பலம் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கலாம். இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி வாழணும். ஆமென். இதில் ஊழியக்காரர்களை ஆண்டவர் பாடமாக வைக்கிறார்.
இன்னைக்கு அநேக திருச்சபையில் உடையிறதுக்கு காரணம் என்ன? ஊழியக்காரன் சாட்சி இல்லை. ஊழியக்காரன் தான் ஃபர்ஸ்ட் கால் வைக்கணும். ஓ சோத்திரம், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆமென் சோத்திரம் யோர்தானின் காலில் முதல் காலடி வைப்பது யார் தான்? ஊழியக்காரன். ஊழியக்காரன் சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவனா இருக்கணும். இந்த இத்தனை 20 லட்சம் ஜனங்களுக்கு, 20 லட்சத்திற்கும் மேலான ஜனங்களுக்கு ஆமென் சோத்திரம் ஊழியக்காரன் சோத்திரம் விசுவாச நடக்கையை காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் நின்று தேவ ஜனங்களை வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஊழியக்காரன் விசுவாசத்தில் நிற்கணுங்க. யார்கிட்டையும் போய் கையேந்த கூடாது. மறைமுகமாக சூசகமாக கூட என்ன செய்யக்கூடாது? தன்னுடைய தேவைகளை சொல்லக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இப்படி நெருக்கடி வரும், வியாதி, பொருளாதார நெருக்கடி வரும், யார்கிட்டையும் போய் நீங்கள் கேட்கக்கூடாது. விசுவாசம் அறிக்கையிடணும். கர்த்தரே என்னை நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். அதற்காக தான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் இந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவனாக இருக்கணும். விசுவாச நடக்கையிலே அவன் முதலாவது நிற்கணுங்க. கண்டிப்பா அப்படி நிற்கும்போது அகில அந்த சமஸ்த இஸ்ரவேலும் யோர்தானை வெட்டாந்தரையிலே கடந்தது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். இந்த யோர்தான் எதற்காக அனுமதிக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துலாமா? முதலாவது என்ன சொன்னேன்? முதலாவது ஏன் இதை அனுமதிச்சாரு? தேவஜனம் கர்த்தரை நம்பணும், விசுவாச நடை, ஆமென், காத்திருக்கணும். 3 நாள் காத்திருக்கணும். இது இவ்வளோ பெரிய தடையா? இது என்னால் முடியாது, ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு கர்த்தரையே சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், பரிசுத்தம் பண்ணி போடணும். காத்திருப்பின் நாட்களில் பரிசுத்தம் மிகவும் அவசியம். நம்மை சுத்திகரித்து உடன்படிக்கையை பற்றி மையமாகவே வைத்து வாழ வேண்டும். தேவ பிரசன்னத்தை மையமாகவே வைத்து வாழ வேண்டும். இவ்வளோ காரியம் யோர்தானில் அடங்கியிருக்கு பாரு. கடைசியாக ஒரு காரியம் கொடுக்கப்பட்ட ஆதார வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திர தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அல்லேலூயா, ஆமென். நமக்கு இருக்கிற தடை, நமக்கு அற்புதத்தை செய்கிறாரோ இல்லையோ, எதிரிகள் நம்மை அநேகர் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய இருதயம் கரைந்து போக பண்ணுவார். நம்மை குறித்த ஒரு பயத்தை அவர்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. இந்த யோர்தான் இப்படி கரை உரண்டு ஓடி சோத்திரம் நிற்காமல் சாதாரணமாக கிராஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இந்த எதிரிகள் இன்னும் வீறு கொண்டு எழுந்து இந்த ஜனங்களுக்கு எதிராக யுத்தத்தை செய்வாங்க. சோத்திரம் இந்த 16 மைல் அப்படி குவிந்து நின்றுதான். தண்ணீரை எப்படியாவது யாராவது குவித்து நிற்க முடியுமா? கையில் கூட நிற்காதுங்க. கையில் எடுத்து பாருங்க, அப்படியே வழிவிட்டு ஓடிடும். 16 மைல்கள் ஆறுகளை ஆண்டவர் திறந்து வைத்தாராம். குவியலாக நின்றது என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு ஜனம் வருதேன்னு சொல்லி இருதயத்தில் சோர்ந்து போனார்கள். இதே சோர்வை செங்கடல் பிரியும் போதும் எதிரிகள் கேள்விப்பட்டாங்க. அந்த வசனத்தை வாசி முடிச்சிடலாம். 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. ராகாப் சொல்ற பாருங்க. யோசுவா 2:9 வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு ராஜாக்களுக்கு செய்தது விசேஷமா எகிப்தை கடந்தது. 11 வசனத்தை வாசிக்கலாம்.
கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் பத்தாம் வசனம் வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. இருதயம் கரைந்து போய் புறஜாதிகள் தேவனை உயர்த்துவதற்கு மையமாகத்தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா அற்புதங்களும். யாரையும் நீங்க டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது. உங்களுடைய ஜபத்தினால, உங்களுடைய விசுவாசத்தினால, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு, தேவனுடைய பிரசன்னத்தினால ஊழியர்களை கனம் பண்ணி இவ்வளோ காரியம் அடங்கியிருக்கு பாரு. தடைகள் விலக வேண்டும் என்றால் சோத்திரம் எல்லாவற்றுக்கும் மூல காரணம், எல்லா அற்புதங்களின் மையம் தேவனே கர்த்தர் என்பதை இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அறிய வேண்டும். அல்லேலூயா. ஆமே. பார்த்தீங்களா, நமக்கு இருக்கிற வியாதி பிரச்சனை நமக்கு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆண்டவர் அதை வைத்து ஆண்டவர் பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். விசேஷமாக எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. ஆமே. அல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் இந்த யோர்தானை இரண்டாக பிரித்து அற்புதத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை செயலாக்கத்திலே கொண்டு வந்து, யோசுவாவே இரவும் பகலும் நீ தியானித்திருக்கிறாய், மனதளவிலே வார்த்தை அளவிலே இன்றைக்கு செயல் வடிவிலே கொண்டு வந்து இந்த யோர்தானை உனக்கு முன்பாக பிரிந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர் நான் என்பதை நீ அறிய வேண்டும். அல்லேலூயா. மட்டுமல்ல, சோத்திர இன்னொரு குறிப்பு இருக்கு. நான் மோசையோடு கூட எப்படி இருந்ததோ யோசுவாவோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை சமஸ்த இஸ்ரவேலும் அறியும்படிக்கு இந்த யோர்தானை நான் கடக்க செய்கிறேன். அல்லேலூயா. 3:7 இப்படி பல குறிப்புகளுக்காக ஆண்டவர் பல காரணங்களை மையப்படுத்தி யோர்தானை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் 8810 வார்த்தைகள் கொடுத்திருக்கிறாரே. வாக்குறுதிகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். நல்ல பிதாவே, தர்மியான 5ஆம் நாளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக கரைபுரண்டு ஓடின அந்த யோர்தான் ஆற்றை திறந்து கொடுத்தப்பா, ஒருவரும் நடந்திராத புதிய பாதையிலே தேவ ஜனத்தை நடத்தினீரே. இந்த நாள் அப்படிப்பட்ட நாளாக இருப்பதாக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க, தேவனுடைய பிரசன்னத்தை நாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீதியான ஆண்டவரே நாட்கள் தவறாமல் எல்லாரும் வரட்டப்பா. ஆண்டு இன்னும் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. எவ்வளோ விசேஷங்களை இந்த வேத புஸ்தகத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீங்க சுவாமி. பெராயா பட்டணத்தார் தினந்தோறும் கர்த்தருடைய வேத வாக்கியங்களை ஆண்டவரை தியானித்தபடியினால் மற்ற எல்லாரையும் பார்க்கலும் குணசாலி ஆனார்கள் அப்பா. இந்த ஆராதனை பங்கெடுக்கிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம், அநேக அற்புத அடையாளங்களை விசேஷித்த நல்ல குணங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். மாறத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.